நீரின் பக்கம் துன்ப வேளைகளில் ஆழியே ஆழங்களில் ஆனந்தம் நீர் எனக்கு. சொல்லுவோமா? சொந்தம் நீரன் பக்கம் துன்ப வேளைகளில் ஆழியே ஆழங்களில் ஆனந்தம் நீர் எனக்கு. சூறைச் செடியின் கீழிலும் உம் சமூகம் என்னை தேற்றுதே. சூறைச் செடியின் கீழிலும் உம் சமூகம் என்னை தேற்றுதே. நீரின் சொந்தம் நீரின் பக்கம் துன்ப வேளைகளில் ஆழியின் ஆழியே ஆழங்களில் ஆனந்தம் நீர் எனக்கு. ஆனந்தம் நீர் எனக்கு. பாருங்க, சூறைச் செடியின் அனுபவம் என்ன சொல்லுது? அது தேவன் மேலே ஒரு அஃபென்ஸ் அவனுக்கு உண்டாயிருந்தது. பாருங்க, எலியாவுக்கு அவன் சொல்றான், போதும் கர்த்தாவே, நீங்க என்ன என் கூட இல்லாத போல இருக்குது. அந்த இசபெல் இப்படி சொல்லிட்டா, அதனால போதும் கர்த்தாவே, என் பிதாக்களை பார்க்கலாம், நான் நல்லவன் அல்ல. நீங்க இவன் மேலே எனக்கு ஒரு கோபம், என்னை உண்டாக்கின இவனை அழைத்த தேவன் மேல ஒரு கோபம். பாருங்க, தேவனுக்கு விரோதமா தான் பேசுறான், வாழ்க்கைக்கு விரோதமா பேசுறான். ஆனாலும் அப்பா அவனை கைவிடவே இல்லை. அவனை உற்சாகப்படுத்தி அவனுக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுத்து அவனை 40 நாள் இரவும் பகலும் அவருடைய சமூகம் வரும் மட்டும் அவனை நடக்க வைக்கிறார். பாருங்க, அவருடைய நீதி அதுதாங்க செய்யும். ஒருவேளை நீங்களே சோர்ந்து போய் அவர் மேலேயே கோபமா இருக்கலாம், ஆனா அவர் உங்களை விட்டு போகவே மாட்டாரு. சூறைச் செடியின் அனுபவத்துல எலியாவை உற்சாகப்படுத்தி தைரியப்படுத்தி அவனுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்து அவனை நடத்தி வந்து அவனுடைய ஊழியத்தை தொடர்ந்து செய்ய வச்சு அவனுடைய தரிசனத்தை நிறைவேற்றி மரணத்தை ஜெயம் எடுத்து மரணத்தை காணாதபடிக்கு அவனை எடுத்துக்கொள்வான்னு சொன்னா, உன் வாழ்க்கையில என் வாழ்க்கையில நம்மளோட கூட இருந்து ஆமென் மரணத்தின் கிரியைகள் ஒன்றும் மேற்கொள்ள முடியாதபடிக்கு, என் வாழ்க்கையில் அது எதுவுமே ஜெயம் எடுக்க முடியாதபடிக்கு எனக்கு வெற்றியை தந்து அவைகள் மீது எனக்கு ஜெயத்தை தந்து என்னை நித்தமும் நடத்தவர் போதுமானவர். ஹல்லேலூயா. நேரிந்த நாணலை முறியாதவர், மங்கி எரியும் திரியை அணையார், புலம்பலை காலிப்பாய் மாற்றுபவர், விடுதலை தேவன் இயேசு அவர். நேரிந்த
உணர்ச்சிகள் கூட எங்களுக்கு பொய் சொல்லுது. அவர் நம்ம கூட இல்லை, ஒண்ணுமே ஃபீல் பண்ண முடியல, ஒரு நன்மையை பார்க்க முடியல, எதையுமே உணர முடியல அப்படின்ற மாதிரி எங்களுக்கு பல நேரத்தில் எங்கள் உணர்ச்சிகள் எங்களுக்கு சொல்லுது. ஆனால் உணர்ச்சிகள் சொல்றதை நாங்கள் நம்பலப்பா. உங்கள் வாக்குத்தத்தமும் உங்களுடைய வார்த்தையை சொல்றதை நாங்கள் நம்புகிறோம். உலகத்தின் முடிவு வரைந்தோம் நான் உன்னோட கூட இருப்பேன் நீங்கள் சொல்லியிருக்கீங்களே, அந்த ப்ராமிஸை நாங்கள் பிடித்துக் கொள்கிறோம். ஆழியின் ஆழங்களிலே கூட இருக்கிறவர், சூறை செடியிலே ஒருத்தன் கூட இருந்து உற்சாகப்படுத்தி நடத்துவீர்னா எங்கள் கூட இருந்து நடத்த நீர் போதுமானவராக இருக்கு. இந்த மாதத்தில் எங்கள் உணர்ச்சி சொல்றதை நாங்கள் நம்ப போறதில்லை. எங்களுக்கு தேவன் பேசின காரியங்களை நாங்கள் நம்ப போகிறோம். நீர் அப்படி எங்களை நடத்த போகிற தயவுக்காக நன்றி சார். கரங்களை கொடுக்குறோம் ஆளுகிச்சு இயேசுவின் நாமத்தில் சுபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். பிரைஸ் தி லார்ட் டு எவரிவன். இந்த புதிய மாதத்தை உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் அபரிவிதமாய் ஆசீர்வதித்து பெருக செய்வாராக. ஆமென். நீங்கள் செய்கிற வேலைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தலைமுறைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கைட்டு செய்கிற எல்லா வேலையிலும் ஒரு பெருக்கும் இந்த மாதத்தில் உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். பாருங்க, அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ஆசீர்வதிக்காமல் அவர் மேலே நம்பிக்கை வச்சு அவர் மேலே விசுவாசம் வைக்கிறதுனால மட்டுமே நம்மளை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம என்ன செஞ்சுருக்கிறோன்றதை அவர் பார்க்கறது கிடையாது. அதுக்கு பிரதிபலனாக கொடுக்குறது மனுஷன். நம்ம என்ன செய்கிறோமோ அதுக்கு பிரதிபலனாக உதவி செய்கிறது மனுஷன். பாருங்கள், 1990 ஒரு 100 ரூபா போய் ஒரு கல்யாணத்தில் மொய் வச்சுருப்பீங்க. 2025 அதை ஞாபகம் வச்சு என்ன பண்ணுவான், அதே 100 ரூபா தான் கொண்டு மொய் வைப்பான் பாருங்க. அதுதான் மனுஷனுடைய இயல்பு. ஆனால் தேவன் அப்படி கிடையாது. ஹல்லேலூயா. அவர் பிரதிபலன் தராருன்னு சொன்னாவே அது வேற மாதிரி இருக்குங்க. அன்னைக்கு என்ன ஸ்பெஷலோ, அன்னைக்கு என்ன அப்டேட்டோ, அன்னைக்கு எது சிறந்ததோ, அன்னைக்கு எது பெட்டரோ அதைத்தான் உங்களுக்கு எனக்கு கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆமென். நான் சொல்கிறேன், 9 மாதங்கள் என்ன கிடைச்சதோ கிடைக்கலையோ, என்ன கொடுத்தாரோ கொடுக்கலையோ அதெல்லாம் மேட்ரு இல்லை. ஆனால் இந்த 10வது மாதத்தில் உங்கள் வாழ்க்கையில் ஒன்று ஸ்பெஷலாக கொடுக்க போகிறாரு. அது இந்த காலகட்டத்துக்கு ஏற்ப, இந்த நாட்களுக்கு ஏற்ப, இந்த வருஷத்தில், இந்த மாதத்தில் உங்களுக்கு தேவையான ஒரு பெட்டரான பெஸ்ட்டான காரியமாக அது இருக்க போகுது. ஆமென். இது வரைக்கும் உங்கள் லைஃப்பில் பார்த்திராத அப்படிப்பட்ட நன்மைகளால் கர்த்தர் உங்களை திருப்தியாவார். இது எப்படி நடந்ததுன்னு உங்கள் கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். உங்கள் நாவு அதுக்காக நன்றி சொல்லிகிட்டே இருக்கும், அதுக்காக தேவனை துதிச்சுட்டே இருக்கும். ஆமென். வார்த்தை அப்படியே ரிசீவ் பண்ணுங்க. ஆமென்னு சொல்லுங்க. உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் அதை அப்படியே நிறைவேற்ற போதுமானவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த 10வது மாதம் அப்படித்தான் இருக்க போகுது. ஒரு ஆச்சரியங்களை பார்க்கிற மாதமாய், தேவனுடைய நன்மைகளையும் அதிசயங்களையும் காண்கிற மாதமாய் கர்த்தர் உங்களுக்கு வாய்ப்பு பண்ணுவாராங்க. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் நேரலையில் இணைந்திருக்கிற ஆண்டவராக இயேசு நாமத்தில் மீண்டும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென். ஒவ்வொரு மாதம் தேவன் நமக்கு வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார், அதன் வழியாய் பேசுகிறார். அந்த மாதம் முழுவதுமாய் அதை குறித்து நாம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமும் சபைகளில் தியானிக்கிறோம். ஸோ அந்த வார்த்தையின் அடிப்படையில் தேவன் பல காரியங்கள் நம்ம கற்றுக் கொடுக்குறாரு பாருங்க. நான் கூட யோசிப்பேன், இந்த வார்த்தையை வச்சு எப்படி இந்த 4 வாரம் பேசுறது, ஒரு மாதம் ஃபுல்லாக பேசுறது அப்படின்னு. ஆனால் ஒவ்வொரு வாரமும் வரும்போது புது புது காரியங்களை ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணுறாரு, கற்றுக் கொடுக்குறார். ஹல்லேலூயா. போன மாதத்தில் நம்ம தேவனுடைய நீதியை குறித்து தியானித்து கொண்டிருந்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இந்த மாதமும் சில வாரங்கள் நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தர் அதிலிருந்து நமக்கு இன்னும் நன்மையான காரியங்களை பேசுவார். ஆமென். பாருங்கள், தேவனுடைய நீதி நம்ம வாழ்க்கையில் என்னெல்லாம் செய்யுது, எப்படிலாம் அது நம்மளை நடத்துது, எப்படிலாம் அது நம்முடைய வாழ்க்கையில் காரியங்களை சரி செய்யுது, எப்படிலாம் காரியங்களை அது நமக்கு போதுமான விதத்தில் நமக்கு அது கொண்டு வருது பாருங்க அப்படின்றதெல்லாம் இந்த போன மாதம் முழுவதும் நம்ம பார்த்தோம். ஸோ அது கிரியைகளினால் இல்லாமல் விசுவாசனால வருது பாருங்க. ஆமென். ஹல்லேலூயா. விசுவாசம் பாருங்க, நம்ம பேசுறதுனால அது நடக்குது. இருதயத்தில் விசுவாசித்து வாயினாலே அறிக்கை செய்யும் போது அது நம்முடைய வாழ்க்கையில் ரட்சிப்பை உண்டாக்குகிறது, மீட்பை கொண்டு வருகிறது, நன்மைகளை கொண்டு வருகிறது. அப்படிலாம் பார்த்தோம். நிறைய விஷயங்கள் தியானித்தோம். போன வாரம் கூட பார்த்தீங்கன்னா பாருங்கள், தேவனுடைய நீதி நம்முடைய வாழ்க்கையில் ரெஸ்டோரேஷனை கொண்டு வருது, திரும்ப நம்மளை என்ன பண்ணுது, கட்டி எழுப்புது, நம்முடைய வாழ்க்கைக்குரிய எல்லாவற்றையும் என்ன பண்ணுது, நன்மையாக மாற்றுது. தேவனுடைய நீதி நமக்காக என்ன பண்ணுது, யுத்தம் செய்யுது. தேவனுடைய நீதி நம்முடைய வாழ்க்கையில் நம்ம விசுவாசிக்கிற காரியங்களை அது அப்படியே நிறைவேற்றக்கூடியதாக இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். நமக்கு விரோதமாக எந்த ஆயுதம் வாய்க்காமல், எந்த ஆயுதம் எழும்பினாலும் அதை நன்மையாக மாற்றுறது தான் தேவனுடைய நீதி. அப்படிலாம் நிறைய நம்ம பார்த்தோம் போன மாதத்தில். ஸோ இந்த மாதத்தில் தொடர்ச்சியாய் ஒரு வாக்குத்தத்தத்தை தேவன் நமக்கு கொடுத்தார். அதை தான் இந்த மாதத்தில் நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. எடுத்துக்கொள்ளுங்கள், ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 4ஆம் வசனம் வரைக்கும் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஏசாயா 42 1லிருந்து 4 வரைக்கும். இதோ நான் ஆதரிக்கிறேன் தாசன், நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்துமாவுக்கு பிரியமானவரும் இவரே.
என் ஆவியை அவர் மேல் அவரப்பண்ணினேன். அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார். அவர் கூக்குரலிட மாட்டார், தம்முடைய சத்தத்தை உயர்த்தவும் அதை வீதியிலே கேட்க பண்ணவும் மாட்டார். அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார். அவர் நியாயத்தை பூமியிலே நிலைப்படுத்த மட்டும் இலைக்கரிப்பதும் இல்லை, பதறுவதும் இல்லை. அவருடைய வேதத்துக்கு தீவுகள் காத்திருக்கும். ஆமென். இந்த வாதத்தில் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் 3ஆம் வசனம், அவர் நெறிந்த ஞானலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. இங்கே நியாயம் நியாயம் சொல்றதெல்லாம் தேவனுடைய நீதி குறிக்கிறது. ஸோ அந்த நீதியை குறித்து தான் தேவன் சொல்றாரு. பாருங்க, முதல் வசனம் சொல்லுது, இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன், நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்துமாவுக்கு பிரியமானவரும் இவரே. எவரே? பிதாவை இயேசு கிறிஸ்துவை குறித்து அல்லது வரப்போகிற மேசியாவை குறித்து தீர்க்கதரிசியாக ஏசாயா மூலம் என்ன பண்றாரு? தீர்க்கதரிசனம் உரைக்கிறாரு. என்ன சொல்றாரு? நான் ஆதரிக்கிற என் தாசன், இயேசுவை ஆதரிக்கிற அப்பா ஒருத்தர் இருக்கிறார் பாருங்க. அவர் சொல்றாரு, அவர் என் ஆத்மாவுக்கு பிரியமானவரும் இவரே. இயேசுவை ஆத்மாவுக்கு பிரியமானவரும் இவரேன்னு சொல்லி என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணுவார். ஏன் இயேசு மேல ஆவியை அமர பண்றாருன்னா, ஏன் இயேசு மேல அபிஷேகத்தை ஊற்றுறாருன்னா, வேதம் சொல்லுகிறது, அவர் புறஜாதிகளுக்கு நீதியை வெளிப்படுத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம சுற்றியுள்ள அல்லது தேவனை அறியாதவர்களுக்கு தேவன் நீதினா என்னன்றத அவர் சொல்லிக் கொடுப்பாராம், ரிவீல் பண்ணுவார். ஆமென். அதுக்காக தான் அவர் மேல அபிஷேகம் ஊற்றப்பட்டது, அவர் மேல ஆவி அமர பண்ணினார். ஆமென். நீங்க அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா அதில் போட்டிருக்கு பாருங்க, நசரனாகிய இயேசுவை. பவுல் அழகா அதை கோட் பண்ணி எழுதுறாரு பாருங்க. நசரனாகிய இயேசுவை, பேதுரு அதை எழுதுறாரு பாருங்க, அழகா சொல்றாரு பாருங்க. நசரனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்தாவினாலும், ஏசாயா 42 சொன்னதை பேதுரு இங்க கோட் பண்றார், பரிசுத்தாவினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். ஹல்லேலூயா. பாருங்க, தேவ நீதி பாருங்க. இயேசு மேல தம்முடைய அபிஷேகத்தை ஊற்றி இயேசுவை தம்முடைய ஆவியினாலே நிரப்பி என்ன செய்ய வைக்கிறாராம்? அவருடைய நீதியை வெளிப்படுத்துறார். அவருடைய நீதி என்னங்க வெளிப்பட்டு என்னதெல்லாம் செஞ்சது வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 10:38 அவருடனே கூட, அவர் அபிஷேகத்தினால வல்லமையினாலும் பரிசுத்தாவினாலும் நிரப்பி அவருடனே கூட இருந்து நன்மை செய்கிறவராய். அவருடைய நீதி என்னதுங்க? நன்மை செய்யறதுங்க. அதாங்க நம்ம வாழ்க்கையில் நன்மை செய்யணும். நன்மை செய்யறதுக்கு ஏற்ற மாதிரி என் வாழ்க்கை இல்லையே, அதுக்கேற்ற மாதிரி உன் வாழ்க்கையை மாற்றி எந்த நன்மை உங்க வாழ்க்கையில் வரணுமோ அதை கொண்டு வரதான் அவருடைய நீதி. ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, நான் நிறைய நேரத்தில் இந்த நன்மைக்கு நான் பாத்திரவான் இல்லை, இந்த அற்புதத்துக்கு நான் பாத்திரவான் இல்லை, ஏதோ எங்கிட்ட மிஸ்டேக் இருக்குது போல, ஏதோ எங்கிட்ட ஒரு குறை இருக்குது போல, அதனால தான் இது நடக்கல, ஏதோ இப்படி இருக்குது போல, அப்படி இருக்குது போல. பாருங்க, யாக்கோபு ரொம்ப பர்ஃபெக்டான மனுஷன் கிடையாது. அடிக்கடி நம்ம பேசுகிற ஒரு காரியம் தான், அடிக்கடி என்னுடைய வாழ்க்கையில் அதிகமாக யோசிக்க வைக்கிற ஒரு மனுஷன் யாக்கோபு. ரொம்ப பர்ஃபெக்ட் கிடையாது. பாருங்க, சொல்லப்போனால் அப்பாவை ஏமாற்றிட்டு அண்ணனை ஏமாற்றிட்டு எங்கே போகிறேன்னே தெரியாமல் போயிட்டே இருக்கிறோம். ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு ஈசாக்கிட்ட ஏமாற்றி ஆசீர்வாதம் வாங்கிட்டு போயிட்டே இருக்கிறோம். போயிட்டே இருக்கும்போது இரவு வந்துடுச்சு. அங்கே ஒரு கல் எடுத்து வச்சு படுத்து நித்திரை பண்ணலாம். என்னெல்லாம் யோசிச்சிருப்பான்? யோசிங்க. அப்பா அம்மா விட்டுட்டு போகிறான், எங்கே போகிறேன்னு தெரில. மாமனார்னு மாமா ஒருத்தர் இருக்கிறாரா, அங்கே போடான்னு சொல்லிட்டு அம்மா சொல்லி அனுப்பிச்சது மட்டும் ஞாபகம் இருக்குது. அங்கே போனால் சூழ்நிலை எப்படி இருக்குன்னு தெரில, மச்சானா எப்படி இருப்பான்னு தெரில, மாமா எப்படி ட்ரீட் பண்ணுவாருன்னு தெரில, என்ன நடக்க போகுதுன்னு தெரில, வாழ்க்கையில் ஒன்றும் தெரில, எல்லாம் அப்படியே பிளைண்டாக இருக்குது. ஆனால் ஒன்று மட்டும் இருக்குது, ஈசாக்கு ஆசீர்வதித்த ஆசீர்வாதங்கள் இவன் தலையில் இருக்குது. அவன் இவன் வாழ்க்கையில் அது அவன் மேலே இருக்குது பாருங்க, அது ஒன்று தான் இருக்குது. அப்படியே படுத்து நித்திரை பண்ணும்போது ஆண்டவர் அவனுக்கு அங்கே ஒரு சொப்பனம் கொடுக்குறாரு பாருங்க. மேலே வானம் திறக்கப்படுது, ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்குது, தேவதூதர்கள் ஏறுகிறது இறங்கதையும் பார்க்குறான். அதெல்லாம் ஓகே. அதுக்கு மேலே கர்த்தர் நின்று அவனோட பேசுகிறாரு பாருங்க. எப்படிங்க பேசுவார்? அவன் வாழ்க்கையில் நன்மையே கிடையாது, அவன் வாழ்க்கையில் நல்லவனே கிடையாது, எப்படிங்க பேசுவார்? அதுதான் தேவ நீதி. ஆமென். உங்கள் வாழ்க்கையில் அவர் ஒன்று செய்யணும்னு முடிவு பண்ணிட்டார்னா, நீங்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் அல்லது நீங்களே
அவரை விட்டு தூரம் போயிருந்தாலும் உங்களை அவர்கிட்ட கிட்ட கொண்டு வந்து அவருக்குரியவராக மாற்றி அவருடைய பரிசுத்தத்தினாலும் அவருடைய நீதினாலும் உங்களை நிரப்பி உங்களுக்கு நன்மை செய்கிறது தான் தேவனுடைய நீதி. ஆமென், ஹல்லேலூயா. நான் பரிசுத்தவான் கிடையாது, நான் ஒழுக்கம் கிடையாது, நான் அப்படி கிடையாது. நீங்கள் எப்படி வேணாலும் இருங்க. ஆனால் அவர் உங்களை ரட்சிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாருனா, அவர் உங்கள் வாழ்க்கையில் நன்மை செய்யணும்னு முடிவு பண்ணிட்டாருனா, அவர் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொண்டு வரணும்னு முடிவு பண்ணிட்டாருனா, உங்களை அவரே ரட்சித்து அவரே மீட்டு எல்லா கிரியைகளும் உங்களை விடுவித்து எல்லா தீமையிலும் விடுவித்து உங்களுடைய எல்லாவித உலகத்தின் காரியங்களிலிருந்து விடுவித்து உங்களை அவருடைய திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாய் மாற்றுகிறது மட்டுமல்ல, உங்களுக்கு வேண்டிய சகல நன்மைகளையும் அவருடைய வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையில் அவர் கொண்டு வரக்கூடிய நல்ல தேவனாக இருக்கிறார். அதுதான் தேவனுடைய நீதி பாருங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஏன்னு சொன்னால், நம்ம இருக்கிற தீமையில் அல்லது நம்ம மாட்டிக்கொண்டிருக்கிற பிரச்சனையிலேருந்து நம்மளால் வெளியே வர முடியாது பாருங்க. அல்லது எந்த மனுஷனும் என்னை வெளியே கொண்டு வர முடியாது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எத்தனையோ சைக்காட்ரிக் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் உண்டாயிடுச்சு, எத்தனையோ கவுன்சிலிங் சென்டர்ஸ்லாம் வந்துச்சு பாருங்க, மனநல மருத்துவர்கள் அப்படின்றாங்க. ஏன்? நிறைய விஷயங்கள் அடிக்ஷன் வெளியே வர முடியல, நிறைய அடிக்ஷன் சென்டர்ஸ் வந்துச்சு. ஆனால் எத்தனை பேர் அடிக்ஷன் சென்டரில் போயிட்டு விடுதலையாக இருக்கிறான் பாருங்கள். ரொம்ப ஃபியூஸ் தான், கொஞ்சம் நம்பர் தான் பாருங்கள். நிறைய பேரால் அது முடியவே முடியாது. ஆனால் எப்பேற்பட்ட அடிக்ஷன்ல இருந்தோம் தேவனுடைய நீதி ஒரு மனுஷனை விடுவிக்கிறது மட்டும் இல்லை, அவன் வாழ்க்கையில் நன்மையை கொண்டு வரக்கூடியதாக இருக்குது. ஹல்லேலூயா. அதுதாங்க தேவனுடைய நீதி செய்து பாருங்க. அவன் வாழ்க்கைக்கு தேவையான சகல நன்மைகளும் ப்ரொவைட் பண்ணது பாருங்க. அவனை அந்த நீதி அவன் நன்மைக்குரியவனை அவனை மாற்றுறதே அந்த நீதி தான். அவனுக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் ப்ரொவைட் பண்ணுறதே அந்த நீதி தான். அதனால தான் நான் சொல்கிறேன், உங்கள் கிரியைகளை பார்க்காதீங்க, உங்கள் சூழ்நிலைகளை பார்க்காதீங்க. அவர் என்ன செஞ்சிட்டு இருக்கிறார் என் வாழ்க்கையில், அவர் எப்படிப்பட்டவராய் கிரியை செய்கிறார், அவரை பிடித்து கொள்ளுங்க. முடியாத சூழ்நிலைகளையும் மோசமான நேரங்கள்லையும் நம்ம பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன ஜப குறைவு தான் இருக்கும், அல்லது ஒரு நாள் வேதம் வாசிக்காமல் போயிருக்கும், அதுவே பெரிய குற்றமான சாட்சியாக குத்திட்டு இருக்கும். ஆனால் ஆண்டவரை சார்ந்து கொள்ளும்போது அது உங்கள் வாழ்க்கையில் ரெகுலராக ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். உங்களால் ஜெபிக்காமல் இருக்க முடியாது, வேதம் வாசிக்காமல் இருக்க முடியாது. ஏன்னா அவருடைய நீதி உங்களை அப்படித்தான் மாற்ற விரும்புது பாருங்கள். அப்படி மாற்றுகிறது மட்டுமல்ல, உங்கள் வாழ்க்கையில் வேண்டிய நன்மைகளை ஆட்டோமேட்டிக்காக அது வர செய்கிறது தான் தேவனுடைய நீதி. ஹல்லேலூயா. ஆட்டோமேட்டிக்காக வரணும் பாருங்கள். ஏதோ பிரயாசப்பட்டு கஷ்டப்பட்டு நான் இதெல்லாம் பண்ணுறதுனால அப்படி கிடையாது. நீங்கள் அவர் உங்கள் வாழ்க்கையில் நன்மை செய்வார் நம்பிட்டீங்கன்னா போதும், அவர் என் வாழ்க்கையை நல்லபடியாக வைப்பார் மாற்றுவார் நம்பினா போதும், உங்கள் வாழ்க்கையில் அந்த நீதி நன்மைகளை கொண்டு வந்தே ஆகணும். ஹல்லேலூயா. பாருங்கள், அதனால தான் பாருங்கள், ஏசாயா 42 வாசிக்கும்போது சொல்கிறாரு, நான் ஆதரிக்கிற என் தாசன் தெரிந்து கொண்ட ஒரு ஆத்துமாவுக்கு பிரியமானவர், என் ஆவி அவர் மேல் அமர பண்ணுவேன், அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை என்ன பண்ணுவாராம், அவரை அறியாத ஜனங்களுக்கு நீதியை வெளிப்படுத்துவார். அதுதான் பேதுரு இங்க சொல்றாரு, அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி தெரிந்தார். பிசாசின் வல்லமையில யார் அகப்பட்டிருப்பான்? தீமை, ஏதோ ஒரு தீமை செஞ்சிருக்கான், ஏதோ அதுக்கு தன்னை விட்டு கொடுத்துருக்கான், ஏதோ ஒரு காரியத்தை ஈல்டு பண்ணியிருக்கான், அது அவன் வாழ்க்கையில் என்ன பண்ணுது, ஆளுகை செஞ்சிட்டு இருக்குது. இப்போ ஆண்டவர் அவனை கூப்பிட்டு, எங்க போன, என்ன பண்ண, ஏன் அவன் வாழ்க்கையில் இப்படி பிசாசு கிரியை செய்கிறான், எத்தனை வருஷமா இருக்குது, எதுவுமே கேட்கல. யாரெல்லாம் அவர்கிட்ட வராங்களோ அவர்கிட்ட வந்தவனே அவளுக்குள்ள இருக்க நீதி அவன் மேல் மனதுருகி அவனை இந்த காரியத்திலிருந்து நான் விடுவிக்கலன்னா வேற எவன்டா விடுவிக்க முடியும் அப்படின்ற மாதிரி அவர் அற்புதம் செய்கிறாரு பாருங்க. லேகியோன்னு பிசாசு பிடிச்ச ஒருத்தனை பார்க்க போறார். தான் 12 சீசரில் கூப்பிட்டு போட்டை வாடகைக்கு எடுத்துட்டு, சில பேர் சொல்றாங்க சொந்தமாகவே போட்டு வச்சிருந்தாராம் அவர். பாருங்க, போட்டை எடுத்துட்டு போறாங்க. ஒரே ஒரு ஆளுக்காக 12 பேர் 13 பேர் இயேசுவோட சேர்த்து. எதுக்கு? அவன் வாழ்க்கையில நன்மை செய்யும்படியாய், அவன் வாழ்க்கையில தேவனுடைய நீதியை வெளிப்படுத்தும்படியாய் ஒரு ஆளை தேடி கடல் கடந்து போற வழியிலே பிரச்சனை, கடல் கொந்தளிக்குது, காற்று பலமா இருக்குது, என்னென்னமோ நடக்குது, சீஷர்களுக்குள்ள அபிசுவாசம் வந்து வேற மாதிரி. இவன் அவர் வாழ்க்கை அந்த லேகியோன் பிசாசு பிடிச்ச வாழ்க்கையில ஜீவனை கொண்டு வரலான்னு போறாரு. இவனுங்க அதுக்குள்ளவே நாங்க செத்து போறது உங்களுக்கு கவலை இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் என்னென்னமோ நடக்குது பாருங்க. ஆனா அவர் முடிவு பண்ணிட்டாரு, அங்க ஒருத்தன் கல்லறையில சங்கிலியால கட்டப்பட்டு மனுஷர்களால் புறக்கணிக்கப்பட்டு
உயிரோடு இருக்கும்போதே செத்தவனை போல கல்லறையில் விடப்பட்டு வாழ்க்கையை தொலைத்து ஒன்றுமில்லாமல் நாசமாக இருக்கிற ஒருத்தன் அங்கே இருக்கிறான். அவன் வாழ்க்கையில் நான் நன்மை செய்யணும், அவன் வாழ்க்கையில் என் நீதியை வெளிப்படுத்தியே ஆகணுன்ற ஒரே காரணத்துக்காக 12 பேரையும் கூப்பிட்டுட்டு போட்டில் போகிறாரு பாருங்க. வழியில் என்ன பிரச்சனை வந்தாலும் போராட்டம் வந்தாலும் பரவாயில்ல, நான் அவன் வாழ்க்கையில் நீதியை செய்யாமல் என்ன பண்ண மாட்டேன், திரும்ப மாட்டேன். நம்ம அப்படி போகிறோன்னு வச்சுங்களேன், நம்ம ஒருத்தருக்கு நன்மை செய்யணும்னு முடிவு பண்ணி போகிறோம். போகிற வழியில் புயல் வந்துச்சு, காற்று அடிக்குது, கடல் கொந்தளிக்குதுன்னு என்ன நினைப்போம், ஐயோ இது தேவ சித்தம் இல்லை போல, இது தேவ சித்தம் இல்லை போல அப்படி என்ன பண்ணுவோம். அப்படி தான் நம்ம மைண்ட் யோசிக்க வச்சுட்டாங்க பாருங்க, இது தேவ சித்தம் இல்லை போல அப்படின்னு. ஆனால் ஆண்டவர் அவர் முடிவெடுத்ததை அவன் வாழ்க்கையில் கொண்டு போய் செய்யணும், அவன் வாழ்க்கையில் அவன் நன்மையை கொடுக்கணும், அவன் வாழ்க்கையில் எப்படியாவது நீதியை வெளிப்படுத்தியே ஆகணும்னு சொல்லி காற்றையும் கடலையும் அமைதிப்படுத்தி, ஆமென் ஹல்லேலூயா, சீஷர்களையும் அமைதிப்படுத்தி சீஷர்களுக்குள்ள இருக்கிற பயத்தையும் நீக்கி சீஷர்களுக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை பெருக பண்ணி அவர் கொண்டு போய் அந்த இடத்துல நிற்கிறார் பாருங்க. நின்ன உடனே அவன் அங்க இருக்கிற பிசாசு பிடிச்ச மனுஷன் ஓடி வரான். ஓடி வந்து பிசாசு பேசுது. இப்போ பாருங்க, எந்த மனுஷன் எதனால பீடிக்கப்பட்டிருக்கிறானோ, எந்த மனுஷன் எதனால அலகழிக்கப்பட்டிருக்கிறானோ அந்த அலகழிப்பின் ஆவி ஆண்டவர்கிட்ட வந்து பேசுது. உன்னதமான தேவனுடைய குமாரனே, உமக்கும் எனக்கும் என்ன, என்னை ஏன் வேதனைப்படுத்த வந்தீங்க? அவர் சொல்றாரு, நீ என் பையனை வேதனைப்படுத்திட்டு இருக்கிற, நீ என் குமாரனை வேதனைப்படுத்திட்டு இருக்கிற. அவன் என் சாயல்ல என் ரூபத்துல உண்டாக்கப்பட்டவன், அவன் சாவதுக்கு முன்னாடி அவனை கல்லறையில் கொண்டு வந்து வச்சிருக்கிற. நீ அவனை வேதனைப்படுத்தினால்தான் நான் உன்னை வேதனைப்படுத்த வந்திருக்கேன்டா. ஹல்லேலூயா. பாருங்க, உங்க வாழ்க்கையில் எதெல்லாம் உங்களை இது வரைக்கும் கஷ்டப்படுத்திச்சோ, எதெல்லாம் வேதனைப்படுத்திச்சோ அந்த இடத்தெல்லாம் அப்பா உங்களுக்காக போய் நின்று அவைகளை எதிர்த்து அவர் யுத்தம் பண்ணுவார். அவர் உங்களுக்காக எல்லா காரியங்களும் நன்மையாக முடிய பண்ணுவார். ஆமென். எதெல்லாம் பார்த்து நீங்க பயந்தீங்களோ அதெல்லாம் உங்களை பார்த்து பயப்படுற விதத்துல தேவனுடைய நீதி அப்படி அபிஷேகத்தினால் உங்களை நிரப்பி இந்த நாட்களில் பயன்படுத்த அது போதுமானதா இருக்குது. ஹல்லேலூயா. பாருங்க, அவருக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை பார்த்து பிசாசு நடுங்க ஆரம்பிக்கிறான். அவனை உடனே அந்த பிசாசுக்கெல்லாம் சொல்லுது, நாங்கள் ஏதாவது சருத்துக்குள்ளே போய் ஆகணும், அங்கே பண்ணிக்குள்ளே போக கட்டளையிடுங்க அப்படின்னு கெஞ்சுது. உடனே போய் தொலை அப்படின்றார். போகுது. எல்லாம் போன உடனே இவன் புத்தி தெளிந்து என்ன பண்ணுறான்னா, அவன் அப்படியே நல்ல மனுஷனாக மாறிட்டான் பாருங்க. அவ்வளோ நாள் அவனை பார்த்து பயந்த ஊர் ஜனங்கள்லாம் ஓடி வந்து பார்க்குறாங்க. பார்த்தா இவன் புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு ஆச்சரியப்பட்டு, இவர் யாரா இவர், எப்படிப்பட்டவரா இவர் அப்படின்னு எல்லாம் நடக்குது. முடிச்சுட்டு அவன் சொல்கிறான், ஆண்டவரே நான் என்ன பண்ண போகிறேன், உங்கள் கூடவே வர எனக்கு உத்தரவு கொடு. பாருங்க, தேவ நீதி ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் அவனை விடுதலை ஆக்குறது மட்டும் இல்லை, அவரை தேட வைக்குது பாருங்க, அவரோட சேர வைக்குது பாருங்க, அவர் மேல நேசத்தை கொண்டு வருது பாருங்க, அவரோட கூட இருக்கணும்னு செய்ய வைக்குது பாருங்க. அதைத்தான் சொல்ல வரேன். ஆமென். நம்ம முயற்சி பண்ணி செய்ய முடியாததை, நம்ம முயற்சி பண்ணி ஆண்டவரை தேட முடியாது, நம்ம முயற்சி பண்ணி ஆண்டவருக்காக அப்படி இருக்க முடியாத காரியத்தெல்லாம் அவருடைய நீதி என் வாழ்க்கையில் அனுபவிக்க அது என் அவரோட இன்னும் கொஞ்சம் கிட்ட கொண்டு போய் சேர்க்குது பாருங்க. இயேசு சொல்றாரு, எப்பா நீ இந்த ஊர்ல இருக்கிறது தான் உனக்கு நல்லது, ஏன்னா உன்னை கொண்டு நான் இங்கே ஒரு பிளான் வச்சுருக்கேன், இங்கே ஒரு பெரிய திட்டம் வச்சுருக்கேன், அதனால் நீ தான் இதை செய்ய முடியும், உன்னை விட்டால் யாரும் செய்ய முடியாதுன்னு சொல்லி அவனை அங்கே விட்டுட்டு போகிறாரு. விட்டுட்டு போயிட்டு அடுத்த டைம் வரும்போது பார்க்குறாரு, அந்த மொத்த ஊருமே அவன் மூலமாக ரட்சிக்கப்பட்டிருக்குது. ஹல்லேலூயா. பாருங்க, எந்த ஊர் ஜனங்க இவனை பார்த்து மரணத்துக்கு பயந்து பயந்து வாழ்ந்தாங்களோ, எப்போ என்ன பண்ணுவான்னு தெரில, யாரை கல் எடுத்து அடிப்பான்னு தெரில, யாரை கடிப்பான்னு தெரில, யாரை கொலை பண்ணுவான்னு தெரில, ஏன்னா அவன் பிசாசு பிடிச்சிருக்கான், சங்கிலியில் கட்டி போட்டிருக்காங்க, கல்லறையில் எதுவுமே விட்டாங்க. அப்படி பயந்துட்டு இருந்த மனுஷனை அவன் வாழ்க்கையில் இருள் அகற்றி, அவன் வாழ்க்கையில் பிசாசு கிரிகளை அடித்து, அவன் வாழ்க்கையில் முற்றிலுமான ஒரு ஜெயத்தை கொடுத்து, ரட்சிப்பை கொடுத்து, அவன் மேலே தனக்கு இருந்த அதே அபிஷேகத்தை அவன் மேலே ஊற்றி அவனை எடுத்து பயன்படுத்தி முழு கிராமத்துக்கு அவனை வெளிச்சமா ரட்சிப்பா அவனை வச்சாரு பாருங்க. அதுதாங்க தேவ நீதி. ஹல்லேலூயா. அப்படித்தான் உங்களை என்னையும் ஆண்டவர் பயன்படுத்த விரும்புகிறார். ஆமென். ஹல்லேலூயா. அந்த வசனத்துலேருந்து என்ன பேசுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இப்போ பேசிட்டு இருக்கிறதெல்லாம் இப்போ லைவாக பேசுறது, ஏற்கனவே இது ப்ரிப்பேர் பண்ணல. ஆமென். லேகிய இந்த பிசாசு பிடிச்சவனை பற்றிலாம் லைவாக பேசிட்டு இருக்கேன். ஏன்னா பாருங்க, அப்பாவுடைய நீதி அதை கற்றுக் கொடுக்குது பாருங்க. இப்படி தாண்டா நான் என் நீதியை கிரியை செய்கிறேன். ஹல்லேலூயா. இந்த காரியத்தை நான் ப்ரிப்பேர் பண்ணவே இல்லை, ஆனால் உங்களுக்கு பேசுகிறேன் அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் தேவன் ஏதோ ஒன்று செய்ய போகிறாருன்னு அர்த்தம். ஆமென். எப்பேற்பட்ட காரியமாக இருக்கட்டுங்க, கல்லறை வரைக்கும் போயிடுச்சுங்க. அடுத்து அவன் லைஃப்பில் எப்போ அவன் இறந்து கண்ணை மூடுவான்னு தான் ஜனங்களாம் பார்த்துட்டு இருக்காங்க. அவன் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. அதைத்தான் இங்கே
ஏசாயா 42:3 வாசிக்கலாம். அவர் நெறிந்த நாணலை முறியாமலும். நெறிந்த நாணல்னா என்னங்க? அந்த நாணல் போற புல்லு மாதிரி இருக்கிற ஒரு செடி பாருங்க, அது அப்படியே உடஞ்சி போயிடுச்சுன்னா அது வேஸ்ட், அப்படியே தூக்கி குப்பையில போட்டுருவாங்களே, எரிச்சிடுவாங்க. மங்கி எறிகிற திரி அப்படின்னு என்னங்க? அணைஞ்சு போகிற மெழுகுவத்தி. அது யாராவது எடுத்து வச்சு பத்திரப்படுத்தி அது நல்லா அழகு பார்ப்பீங்களா? கழுது அணைஞ்சு போச்சு, வேற மெழுகுவத்தி ஏறா, வேற திரியை கொளுத்துறா, அப்படித்தான் நம்ம யோசிப்போம், வேற கேண்டல் ஏறா அப்படின்னு. ஆனால் ஆண்டவர் எதெல்லாம் அணைஞ்சு போகிற மாதிரி இருக்கோ, எதெல்லாம் வாழ்க்கை முடிஞ்சு போகிற மாதிரி இருக்கோ, எதெல்லாம் உலகத்தால் புறக்கணிக்கப்பட்டதோ, எதெல்லாம் ஒன்றுமில்லாமல் இருக்குதோ, அதில் தேவனுடைய நன்மையை கொண்டு வந்து, தேவனுடைய ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து, அதையே உலகத்துக்கு ஆசீர்வாதமாக வைக்கிறார் பாருங்க, அதையே உலகத்துக்கு வெளிச்சமாக வைக்கிறார் பாருங்க. அதுதாங்க தேவனுடைய நீதி. ஹல்லேலூயா, ஆமென். நலிஞ்சு போனதை, புறக்கணிக்கப்பட்டதை, தள்ளப்பட்டதை, அதை அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாத்துறாரு பார்த்தீங்களா? அதுதான் தேவனுடைய நீதி. காலைவேளை ஆண்டவர் அப்படிப்பட்ட நீதியை தான் இந்த மாதத்துல உங்க வாழ்க்கையை, என் வாழ்க்கையில வெளிப்படுத்த போறார் பாருங்க. நன்மை செய்கிறவராய் மட்டும் இல்ல, எல்லா காரியங்களும் விடுதலை ஆக்குகிறவராய், பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும், அப்படிதான் போட்டிருக்கு, குணமாக்குகிறவராய். பிசாசு பிடியில வியாதியில் இருக்கிற எல்லாரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். அதுக்காக தான் பிதாவாகிய தேவன் நசனாகிய இயேசுவை பரிசுத்தாவினால் அபிஷேகம் பண்ணினார். தான் நீதியை அவர் வெளிப்படுத்தணும். ஆமென். அதை வெளிப்படுத்த தான் இயேசு பூமிக்கு வந்தார். தன் நீதியை வெளிப்படுத்த தான் வந்தார். ஏன்? அப்படி நீதி செய்ய முடிகிறத வேற யாராலையும் செய்ய முடியாது பாருங்க. அந்த லேகியோன் வாழ்க்கையில் எவனாவது நன்மை செய்ய வந்தானா? லேகியோன் பிசாசு பிடிச்சவன் வாழ்க்கையில் யாராவது நன்மை செய்ய வந்தானா? அந்த ஊர் ஜனமே முடிவு பண்ணிடுச்சு, இவனுக்கு இனிமேல் என்ன பண்ண முடியாது, ஊருக்குள்ள இடம் கொடுக்க முடியாது, இவனை ஊருக்குள்ள வச்சுக்க முடியாது, இவனுக்கு நன்மை செய்ய போனால் நமக்கு தான் பிரச்சனை. ஆல்மோஸ்ட் என்ன ஆயிடுச்சு, டெட் கண்டிஷன் தான். இன்னும் கொஞ்ச நாள் என்ன பண்ணுறோம், இறந்துருவோம். அதனால் எங்கே தூக்கி போய் வச்சிடலாம், கல்லறையிலே விட்டுடலாம், கல்லறையிலே கட்டி போட்டுடலாம். அங்கேயே கொஞ்ச நாள் இருந்தால் பண்ணுவான், செத்து போயிடுவான், வாழ்க்கை முடிஞ்சிடும். அவன் வாழ்க்கையே பிரகாசமாக மாற்ற அவரால் முடியும்னு சொன்னான். அவன் வாழ்க்கையிலேயே வெளிச்சத்தை கொடுக்கறது மட்டும் இல்லை, மங்கி எரிந்து போகணும், மங்கி இன்னும் கொஞ்ச நேரத்தில் அணைஞ்சு போயிட போகுது அப்படின்னு மங்கி எரிந்துட்டு இருந்தான் அவன் வாழ்க்கையை. அந்த பட்டணத்துக்கே வெளிச்சமாக மாற்றினார்னா, வாவ், ஹல்லேலூயா. அதே தேவனுடைய வல்லமை நான் சொல்கிறேன், உங்களுக்குள்ளே இருந்து ஆமேன் அது பற்றி எரிந்து ஆமேன் உங்களுக்குள்ளே இருக்கிற வெளிச்சம் ஆமேன் ஜனங்களுக்கும் ஜாதிகளுக்கும் ஆசீர்வாதமாய் மாறுகிற விதத்தில் உங்கள் வாழ்க்கையை நன்மையால் நிரப்புறார் பாருங்க. அதுதாங்க தேவநீதி. ஹல்லேலூயா. நினைக்கலாம், இன்னும் அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக மாறலையே, அந்த அளவுக்கு ஜபம் இல்லையே, அந்த அளவுக்கு ஆமேன் அதெல்லாம் பண்ணி வர்றது தேவநீதி கிடையாது. அதனால் ஜபம் பண்ணக்கூடாதா பாஸ்டர்? இல்லை 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 இல்லை, அந்த நீதி வந்துருச்சுன்னா அவங்களால ஜெபிக்காமல் இருக்க முடியாது. திரும்ப திரும்ப அதை தான் சொல்கிறேன் நான். நிறைய பேருக்கு அது ஒரு கேள்வியாக இருக்குது பாருங்க. நம்ம இது சொன்னோடனே அதை மட்டும் மைண்டில் பிசாசு எப்படி தான் வேலை செய்ய வைக்கிறான்னு தெரியல. அன்னைக்கு கூட ஒருத்தர் கேட்குறேன், நீங்கள் பேசுறதெல்லாம் பார்த்தா அப்போது ஜெபம் பண்ண வேணாவா, பைபிள் படிக்க வேணாவா? ஐயே, அதை சொல்லலப்பா. அவருடைய நீதியை புரிஞ்சு கொள்ள உன்னால் செய்யாமல் இருக்க முடியாது, தியானிக்காமல் இருக்க முடியாது. மைண்டு ஃபுல்லாக அதுதான் ஓடும், வேற என்னத்தை யோசிப்ப? எனக்கு ஒருத்தர் நான் ஆபத்தில் இருக்கும்போது, கஷ்டத்தில் இருக்கும்போது ஒருத்தர் யாராவது உதவி பண்ணிட்டாரு, அல்லது என்ன அந்த ஆபத்துலேருந்து மீட்டுட்டாரு, தூக்கிட்டாரு, யாருமே விடுவிக்க முடியாதுங்க, அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு. ஆனால் அவர் உதவி செஞ்சுட்டாருன்னா அவர் எப்படிங்க வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியும்? அதைத்தான் தேவன் செய்கிறார். நீங்கள் மறக்க முடியாத விதத்தில் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்கிறது மட்டுமல்ல, அவரை எப்போதும் நன்றி உள்ள ஒரு இருதயத்தோடு துதித்து கொண்டிருக்கும்படியாகும், அவருக்காக வெளிச்சமாய் பிரகாசிக்கும்படியாகும். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் வெளிச்சம் குறைவாக இருக்கலாம், மங்கி எரிந்து கொண்டிருக்கலாம், நெறிந்த நாணலை போல இருக்கலாம். ஆனால் என் ஆண்டவர் சொல்கிறாரு, மங்கி எரிகிற திரியை அணையாமலும் நியாயத்தை அவர் என்ன பண்ணுவார், உண்மையாய் வெளிப்படுத்துவார். இதே வசனம் தான் மத்திய 12ஆம் அதிகாரத்தில் ஏசாயா தீர்க்கதரிசினால் இது நிறைவேறப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அந்த கான்செப்ட் ஃபுல்லாக நான் வாசிக்கல, ஒரே ஒரு அதில் வாசிங்க. ஏசாயா 12ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனத்துலேருந்து நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அவர் அப்படியே சொல்லிட்டு வர்றார். திரளான ஜனங்கள் வந்தாங்க, அவங்களை சுஸ்தமாக்கினார், அவங்களுக்கு பிரசித்தம் பண்ணாதபடி கட்டளையிட்டார் அப்படிலாம் சொல்லிட்டு, இதோ நான் தெரிந்து கொண்ட என்னுடைய தாசன், என் ஆத்துமாவுக்கு பிரியமாக இருக்கிற என்னுடைய நேசன், பிரியமாக இருக்கிற என்னுடைய அவர் மேல் என் ஆவியை அமர பண்ணுவேன், அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை அறிவிப்பார் அப்படிலாம் சொல்லிட்டு 20ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்கும் பண்ணும் வரைக்கும். ஆமென், ஹல்லேலூயா.
அவர் நியாயத்திற்கு நீதிக்கு ஜெயம் கிடைக்க பண்ணுற வரைக்கும் நெறிந்த நாணலை முறிக்காமலும் மங்கி எறிகிற திரியை அணைக்காமலும் இருப்பார். அவருடைய நாமத்தின் மேல் புறஜாதியார் நம்பிக்கையாக இருப்பாருங்க. ஹல்லேலூயா. பாருங்க, அவர் நியாயத்துக்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற வரைக்கும் உன் வாழ்க்கையில் உன்னை என்ன பண்ண மாட்டார். மங்கி தானே எரியுது, அதனால் போட்டோம், அடுத்தது பார்த்துக்கலாம், இதை விட்டுடலாம் அப்படிலாம் இல்லை. அதையே நன்மையாக மாற்றி, அதையே ஆசீர்வாதமாக மாற்றி, அதையே வெளிச்சமாக மாற்றி, அதையே இன்னும் பிரகாசிக்க செய்து, அதையே இன்னும் பெட்டராக மாற்றி, இந்த உலகத்தில் இதுவரைக்கும் பார்த்திராத விதத்தில் உங்கள் வாழ்க்கையை சூப்பராக்கி, அப்படித்தான் இந்த பூமிக்கு தேவன் தம்முடைய நீதியை வெளிப்படுத்த விரும்புகிறார். அதை பார்க்குற புறஜாதியார்கள் தேவன் மேலே நம்பிக்கையாக இருப்பாங்களாம். எப்படி இருந்தால் இவன் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு, எப்படி இருந்தா இப்படி ஆயிட்டான்னு கிடையாது. இப்படி இருந்த என் வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சு அப்படி கிடையாது. ஒண்ணுமே இல்லாம இருந்த என் வாழ்க்கை ஓஹோன்னு கர்த்தர் மாத்திட்டா இருப்பாருங்க, நன்மையா மாத்திட்டா இருப்பாருங்க, ஆசீர்வாதமா மாத்திட்டா, அநேகருக்கு செழிப்பா வச்சிருக்கிறார் பாருங்க, அநேகருடைய வாழ்க்கை நன்மை கொண்டு போகிறவன் வச்சிருக்கிறார் பாருங்க. அதுதான் தேவனுடைய நீதி. ஹல்லேலூயா, ஆமென். அப்படிதான் என் வாழ்க்கையில தேவன் கிரியை செய்ய விரும்புகிறார். இந்த அக்டோபர் மாதம் முழுவதும் அப்படிதான் இருக்க விரும்புகிறார். நெறிந்த நாணலை போல இருக்கிறீங்களா? எல்லா பக்கமும் அப்படியே உடைக்கப்பட்டு சிதைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு ஏசாயா 54 வாசிக்கிறோம். சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிபட்டவளே, தேற்றரவற்றவளே, நான் உன்னை வெளியேறப்பட்ட ரத்தனங்களாய், வெளியேறப்பட்ட கற்கள் உள்ளவா மாளிகையாய் நான் மாற்றுவேன் அப்படின்றார் பாருங்க. அவருடைய நீதி அதாங்க செய்யும். ரொம்ப ஒடுக்கப்பட்டு நெருக்கப்பட்டு அப்படிப்பட்டவங்கள வெளியேறப்பட்டவளா மாற்றுது. இந்த காலவேளை அந்த நீதி என் வாழ்க்கையில கிரியை செய்வதற்கு நான் என்னை விட்டு கொடுத்தா போதும். நான் நம்பினா போதும், அந்த நீதியை நம்பினா போதும். யாக்கோபுலாம் எப்படிங்க சூப்பராக மாறினான், சூப்பர் ஃபெய்த்தாக மாறினான். அவன் வாழ்க்கையில் எல்லாம் ரெட்டிப்பான நன்மைலாம் எப்படி வந்துச்சு? அவன் மூலயமா ஒரு தேசத்தையே கட்டமைக்கிறார். யார் மூலயமா? எல்லாரையும் ஏமாத்திட்டு, நிறாவை அண்ணனை ஏமாத்திட்டு, அப்பா ஏமாத்தி டென்ஷன் ஆக்கிட்டு, அப்படி ஓடினவன மூலமா ஒரு தேசத்தையே ஃபார்ம் பண்றாரு. 12 கோத்திரங்கள் அவன் மூலமா கொண்டு வந்து, அந்த 12 கோத்திரங்கள் தான் இன்னைக்கு வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள். பாருங்க அவங்க லைஃப் எப்படி மாத்திட்டாரு. உலகமே ஃபோக்கஸ் பண்ற அளவுக்கு, உலகத்துக்கே வெளிச்சமா, உலகத்துக்கே ஆசீர்வாதமா அந்த சந்ததியை மாத்திட்டாரு பாருங்க. எப்படிங்க அது முடிஞ்சது? அவருடைய நீதி என் வாழ்க்கையில நன்மையை மட்டுமே கொண்டு வருமே தவிர ஒரு நாளும் தீமை செய்யாது. நெறிந்து போய் கிடக்கிற என் வாழ்க்கையை அவர் முறிக்காம அதை ஸ்ட்ராங்கா, பெட்டரா, பெஸ்டா மாற்றுகிறதுல மங்கி எறிகிற திரிய அணைக்காம அதை கொழுந்து விட்டு எறிகிற அக்கினியாய், வெளிச்சமாய் அவர் என் வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறார். அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைக்க விரும்புகிறார். நாம நீங்க மட்டும் ஆசீர்வதிக்கப்படுறது இல்லை. நம்ம ஜபமே அப்படிதான் இருக்குது பாருங்க. கிறிஸ்தவர் ஜபமே ஆண்டவரே ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. ஆண்டவர் உங்களை மட்டும் ஆசீர்வதிக்கணும்னு விரும்பல. நீங்க ஆசீர்வதிக்கப்படுறது அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்காக தான். அப்படித்தான் தேவன் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உங்களை அப்படித்தான் நன்மையால் நிரப்ப விரும்புகிறார். அப்படித்தான் உங்களை சந்தோஷத்தால் நிரப்பும். உங்க சந்தோஷம் அநேகரை சந்தோஷப்படுத்தும். உங்களுக்குள்ள இருக்க வெளிச்சம் அநேகருக்கு வெளிச்சத்தை கொண்டு வரணும். உங்களுக்குள்ள இருக்க நன்மை அநேகருக்கு நன்மையா போய் சேரணும். அப்படித்தான் தேவன் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அதுக்காக தான் உங்களை என்னை சூஸ் பண்ணியிருக்கார். உங்களை என்னை அதுக்காக தான் தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த மாதத்துல கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தின்படியே அவர் நம்முடைய வாழ்க்கையில சகலவற்றையும் வாய்க்க பண்ணுவாராம். ஆமென், ஹல்லேலூயா. இருக்கிற இடங்களை கண்களை மூடி ஆண்டவரை நோக்கிப்பார். இந்த அக்டோபர் மாதத்தில் ஆண்டவரே, நெறிந்த நாணலை முறியாமல் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் இருக்கிற ஒரு நல்ல அப்பா எனக்கு இருக்கிறீங்க. அதுக்காக நன்றி சொல்றேன். ஆமென், ஹல்லேலூயா. அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்கப்படும். எதுங்க ஜெயம்? என்ன நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்கணும்? என் வாழ்க்கை தோல்வியில் இருக்குது. நான் இருக்க வேண்டிய ஸ்தானத்துல இல்லாம இருக்கிறேன் பாருங்க. அப்ப இருக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் ஜெயம் எடுத்து வெற்றி கொண்டு, அப்படிப்பட்ட நீங்க இருக்க வேண்டிய ஸ்தானத்துல உங்களை எதெல்லாம் இருக்க விடாம இருக்குதோ அதெல்லாம் தோற்கடித்து மடங்கடித்து உங்களை ஜெயமுள்ளவர்களாக மாற்ற வரைக்கும் அந்த நீதி ஓயவே ஓயா. ஏசாயா 42:4 தான் வாசிக்கும். அவர் அந்த நியாயத்தை வெளிப்படுத்த வரைக்கும் இலக்கரிப்பதும் இல்லை, சோர்ந்து போவதும் இல்லை, டயர்டாக மாட்டார். ஆமென். இந்த காலவேளை அப்படிப்பட்ட நீதினால உங்களை நீ அவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். பரலோக தகப்பனே, அந்த காலவேளை உங்களுடைய நீதி எங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட நன்மைகளை கொண்டு வரட்டும், அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளிலும் புதிய மாதத்திலும் உங்களுடைய சமூகத்தை அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. வந்த ஒவ்வொருவரையும் நான் பிளஸ் பண்ணுறேன். இந்த காலவேளை உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி உங்களுடைய சமூகத்தில் இந்த வார்த்தை கேட்கும்படி வந்த இந்த குடும்பங்களுக்குள்ள இன்றைக்கு உங்களுடைய நன்மைக்கு உண்டு பண்ணுகிற நீதி வெளிப்படுவதா,
இவங்க வாழ்க்கையில் அநேக நன்மைகளை இன்றைக்கு புறப்பட்டு வருவதாக, இன்றைக்கு ஒரு அற்புதம் நடப்பதாக, இன்றைக்கு ஒரு அதிசயம் இப்பவே நடப்பதாக. ரைட் நவ் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ் சரீரங்களில் நடக்கட்டும். இவங்களுக்கு வர வேண்டிய விடுதலை வரட்டும், இவங்களுக்கு வர வேண்டிய நன்மை வரட்டும், இவங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் வரட்டும், இவங்களுக்கு வர வேண்டிய பொருளாதார செழிப்பு உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமான நாமத்துக்கு எதெல்லாம் தடைகளா இருக்கோ அதையெல்லாம் உங்க நீதி இன்றைக்கு கொண்டு வரும்படியா நினைச்சிருக்கேன். இப்பவே கொண்டு வரட்டும், இன்றைக்கே கொண்டு வரட்டும். இந்த 1ஆம் தேதியிலே இவர்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய சேஞ்சஸ் ஆமென் ஹalleluya அட்மாஸ்பியர்ல, குடும்பத்துல, தனிப்பட்ட காரியங்கள, உறவுகள்ல, ஆண்டவரே சரீரத்துல, ஆண்டவரே பொருளாதார ரீதி எல்லாவற்றிலும், ஆவிக்குரிய காரியங்கள் எல்லாவற்றிலுமே ஒரு சேஞ்சஸ், ஒரு மாற்றத்தை ஆமென் நீர் விரும்புகிற மாற்றம், நீர் விரும்புகிற உம்முடைய நீதி கொண்டு வரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். சேகரிப்படியா நமக்கு நன்றி. இந்த மாதம் பிறந்த நாள் திரும்ப நாளை காண்கிற ஒவ்வொருவரும் நாங்கள் பிளஸ் பண்ணுறோம், ஆசீர்வதிக்கும், நன்மையால் நிரப்பணும். வருகிற ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை ஆசீர்வதிக்கும், ஈவினிங் நடக்கிற பைபிள் ஸ்டடி ஆசீர்வதிக்கும், நன்மையால் நிரப்புங்க. திரளான ஜனங்களை கொண்டு வாங்க, சபைக்கு ஒரு நல்ல இடத்தை தந்து உங்களுடைய நீதியை அதிலே நீங்கள் அன்றப்பா வெளிப்படுத்தக்கூடிய நமக்கு நன்றி சொல்லுங்கள். ஆமென். நீர் நன்மை செய்கிற தேவன் என்பதை எங்கள் கண்கள் கண்டு உமக்கு நன்றி சொல்ல போகிறபடியாக நமக்கு நன்றி சொல்லுங்க. அந்த ஒருவரை நான் ஆசீர்வதிக்கிறேன். வாழ்க்கையில் பெரிய காரியங்கள் செய்யுங்க. எதை எதிர்பார்த்து இருக்கிறாங்களோ அதை உங்கள் வாழ்க்கை இன்றைக்கே கர்த்தர் அருளி செய்யுங்க. பரிபூர்ண சுகத்தால் நிரப்புங்க. குறிப்பாக அருள் அண்ணனுக்காக ஜெபிக்கிறேன். சரீர சுகவனமாக இருக்கான்னு சொன்னாங்க. இயேசுவின் நாமத்தில் பரிபூர்ண சுகத்தால் நிரப்புங்க. ஆரோக்கியத்தை தாங்க. என்னுடைய கேத்ரினுக்காக ஜெபிக்கிறேன். கால் பகுதியில் காணப்படுகிற எல்லா வலிகளும் வேரோட பட்டு போகட்டும். இயேசுவின் நாமத்தில் பரிபூர்ண சுகத்தால் நிரப்புங்க ராஜா. இன்னும் யாரெல்லாம் பலவீனமாக இருக்காங்களோ, சுகவீனமாக இருக்காங்களோ, கர்த்தருடைய அற்புத சுகம் ஒவ்வொருவரையும் தொடரும். நன்மையால் நிரப்புங்க. பெரிய காரியம் செய்யுங்க. ரத்த கொட்டைகளை மறைத்துக் கொள்ளுங்க, ஆளுவிச்சுங்க. இயேசுவின் நாமத்தில் சுபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுங்க. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தில் ஆத்துமாவே கர்த்தரை கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவுள். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்களுக்கு பிரகாசிக்கணும், உங்கள் மேல் கிருபையா இருக்க கடவுள். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டிட கடவுள். ஆமென். பிரைஸ் தி லார்ட். God bless you all. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.